நண்பர்களை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இங்க யார் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உள்ளே கொடுக்கப்படுகிறது. இப்ப நமக்கு சீனியாரிட்டி அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணோம், ஒருத்தருக்கு உதவி பண்ணோம், கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம், அந்த மைக்ரோ செகண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுதான் சீனியாரிட்டி. அதில் யாருக்கும் எந்த மாற்றமும் வராது. அது பெர்மனன்ட், யாராக இருந்தாலும் சரி. அதற்கு நம்ம சிஸ்டத்துல என்ன ஃபார்முலா கூறப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ரெகுலரா கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்மளுடைய புதிய நபர்கள் இணைவதை பொறுத்து அது ஸ்பீடாகவும் அதிக நபர்களுக்கும் அது கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கான்டெஸ்ட்ல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஏன்னா போட்டினா அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? சாரி, இது வேற. ஓகே, இப்ப பாருங்க, இந்த போட்டியில ஒரு 2 ட்ராக் இப்ப புதுசா இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அது சாப்ட்வேர்ல கொடுத்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்னன்னா, நம்ம ஜாயின் பண்றோம், அது ஒரு ட்ராக்ல இருந்துகிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நமக்கு வரும், நம்மளுடைய புதிய நண்பர்கள் இணைவதை பொறுத்து. அதே சேம் டைம் இங்க ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், நீங்க ஸ்பீடா உங்களுடைய டார்கெட்டை போய் அடைவதற்காக ஒரு ட்ராக் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுகிறது. இந்த ட்ராக்ல யார் வேண்டும் என்றாலும் பயணிக்கலாம். அது டே 1ல ஜாயின் பண்றவரா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு ஜாயின் பண்றவரா இருக்கட்டும், இல்ல இனி வரப்போகிற நாட்களில் ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமென்றாலும் அந்த ட்ராக்ல பயணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல நம்ம சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னோம்? 50K இன்கம் கிடைக்கும். இது இந்த நார்மலா போய்கிட்டு இருக்கிற ஸ்பீட்ல கிடைக்கும். பட் அதே 47,000 நீங்கள் மிக விரைவாக பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தனியாக ஒரு ட்ராக் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்க எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். டிரைவர் சீட் பெல்ட் போடணும், எல்லாம் ஆஸ் பர் ரூல் கரெக்டா அந்த ட்ராக்ல போகணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, அந்த ட்ராக்ல போக விரும்புறவங்க எளிதாக 47,000 சம்பாதிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இங்க பாருங்க, நான் எல்லோ கலர்ல காட்டியிருக்கிறேன் உங்களுடைய ஐடி. அந்த ஐடியுடைய டைரக்டா 10 நபர்களை நீங்க இணைக்கணும். அது உங்க ஃபர்ஸ்ட் லெவல். உங்க செகண்ட் லெவல்ல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஒரு 40 பேர் வச்சுக்குவோம். ஏன்னா 10 பேர் 2 பேர் கொடுத்தாலும் உங்களுக்கு 20 வருவாங்க, ஒரு 4 பேர் கொடுத்தா 40 வந்துருவாங்க. அது எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அதை பொறுத்து. இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 கொடுத்துருக்கேன் செகண்ட் லெவல்ல. உங்க தேர்ட் லெவல் அதுல ஒரு 50 பேர். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் மூணும் சேர்த்து 100 பேர் வந்துட்டீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இல்லைங்க, எனக்கு இதை விட நான் வேற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா, உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 10 பேர், செகண்ட் லெவல்ல ஒரு 10 பேர், தேர்ட் லெவல்ல ஒரு 100 பேர். நமக்கு எப்படியாவது இங்க ஒரு 100 பேர் உங்க 3 லெவல்லயும் வரணும். இதுக்கு இல்லாம நீங்க டைரக்டாவே உங்க ஸ்பான்சரிங் 100 பேர் கொடுத்தாலும் ஓகே. இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம 2 ட்ராக், நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லையா, மெதுவாக செல்லக்கூடிய ஒரு ட்ராக், அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ட்ராக். இங்க மெதுவாக செல்லக்கூடிய ட்ராக் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருக்கோம், அதிவேகமாக செல்லக்கூடியது ஒயிட் கலர்ல கொடுத்திருக்கோம். இந்த 47K 2 ட்ராக்லயுமே கிடைக்கும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது. இந்த ரெட் கலர்ல ஆஸ் பர் ஜாயினிங் சீனியாரிட்டில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க முன்னாடி 300 400 பேர் 2000 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா உங்க நம்பர் வரும். இந்த ஒயிட்ல பாருங்க, ஆஸ் பர் கான்டெஸ்ட் வின்னர். இந்த கான்டெஸ்ட் வின்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நார்மல் ட்ராக்ல இருந்து சிஸ்டம் அவங்கள லிஃப்ட் பண்ணி இந்த 47 தேர்ட் ரவுண்டுக்காக ஒரு ஸ்பெஷல் லைன்ல கொண்டு விட்டுருவாங்க. அந்த ஸ்பெஷல் லைன்ல என்ன நடக்கும்னா, இவங்க தேர்ட் ரவுண்டு, அவங்க 2000 நபர்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் கூட இந்த கான்டெஸ்ட் வின் பண்ணதுனால அவங்க சிஸ்டத்துடைய ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா லிஃப்ட் செய்து 47 இன்கம் வாங்குறதுக்கான தகுதி குயிக்கா வரக்கூடிய லைன்ல போய் நின்றுவாங்க. அப்போ ஒருவேளை 2000 நபர்களுக்கு பிறகுதான் இந்த நார்மல் ட்ராக்ல அவர் வாங்குவார் என்றாலும், இந்த போட்டியில் வின் பண்ண காரணத்தினால் 2000 பேருக்கு முன்னாலேயே இவர் வாங்கிடுவார்.
சோ இப்ப இந்த கதையை சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கு போட்டியில் எல்லோரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே ரெட் கலர்ல பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்காங்க. போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தான் பரிசுகள் கேடயத்தை வின் பண்ணுவாங்க. ஆனால் பார்வையாளர்களுக்கும் பரிசு உண்டு. ஆனால் அந்த பரிசு ஸ்லோ ட்ராக், வின்னர்ஸ்க்கு வந்து பாஸ்ட் ட்ராக். அப்ப பாஸ்ட் ட்ராக்ல நீங்கள் ஓட விரும்பினால் ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டைரக்டா 100 பேர் கொடுத்து கூட நீங்க அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல வரலாம். இல்ல உங்க டைரக்ட்ல 10 பேர், அந்த 10 பேரையும் சரியாக பயிற்சி கொடுத்து அவங்களும் ஆளுக்கு ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா கூட 10 பேர் வந்துருவாங்க செகண்ட் லெவல்ல. இன்னும் அவங்களை சரியாக பயிற்சி கொடுத்தால் தேர்ட் ரவுண்ட் லெவல்ல 100 பேரை கொண்டு வரலாம். இல்ல நீங்க 10 பேர் அறிமுகப்படுத்தி 40 நபர்களை செகண்ட் லெவலிலும் தேர்ட் லெவல்ல 50 நபரும், இது நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி கொண்டு வரலாம். நமக்கு தேவை நீங்க கான்டெஸ்ட் வின் பண்ண வேண்டும் என்றால் உங்க கீழே 100 பேர் இந்த 3 லெவலுக்குள்ளே இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல கண்டிப்பா 10 பேர் இருந்தே ஆகணும். மற்ற 2 லெவல்லையும் எப்படி இருந்தாலும் அது உங்க விருப்பம். சோ இப்படி இருந்தால் நண்பர்களே, உங்களுடைய தேர்ட் ரவுண்ட் இன்கம் 2000 நபர்களுக்கு பிறகு வரும் என்று உங்களுடைய உழைப்பை தாமதமாக இப்ப கொடுக்குறீங்க, நிறைய பேர் தெரியுது. சோ அந்த நபருக்கும் 2000 பேருக்கும் முன்னாடி கிடைக்கிற வாய்ப்பு இங்க இருக்கு. ஒரே வாரத்துல நீங்க அந்த ட்ராக்ல வரலாம். நீங்க நினைச்சா ஒரே மாசத்துல அந்த ட்ராக்ல வரலாம். சோ அங்கும் சீனியாரிட்டி அடிப்படையில யார் முதல்ல அந்த ட்ராக்ல 100 முடிக்கிறாங்களோ அவங்கள முன்னால, அடுத்தது யார் 100 முடிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சாப்ட்வேர் டிசைனிங் நடக்குது. இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல அது தொடங்கிவிடும். என்றைக்கு தொடங்குதோ அன்னைக்கு அறிவிப்பும் கொடுத்துருவோம். இதில் நார்மல் ட்ராக்ல இருக்க யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன் அப்படின்னா இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். இப்ப இந்த 47K ஃபர்ஸ்ட் 1K, அடுத்து 2K, அடுத்தது 47K, டோட்டல் 50K. இந்த நார்மல் ட்ராக் ரெட் கலர்ல இருக்க ட்ராக்ல இருக்கவங்களுக்கு ஆஸ் பர் சீனியாரிட்டி கிடைக்கும். அங்க ஒரு நபருக்கு கொடுத்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்திருக்கிற வெற்றியாளர் அவருக்கு ஒரு நபருக்கு கொடுப்போம். இது ஆட்டோ ப்ராசஸிங், மேனுவலா எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு நபர் ட்ராக்ல நார்மல் ட்ராக்ல இருக்கவருக்குன்னா அடுத்தது ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கிறவருக்கு, ஒரு நபர் நார்மல்ல இருக்கவருக்கு அடுத்தது ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கவருக்கு. இதுல யாருக்கும் எந்த விதமான தீமையோ கஷ்டமோ ஏற்படாது. இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து உழைக்கிறவங்க மூலமாகத்தான் இந்த நார்மல் ட்ராக்ல இருக்கவங்களுக்கும் அது கிடைக்கும். அதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இவர் மூலமாகத்தான் ரெட் கலர்ல இருக்கிறவர் வாங்குறாரு அப்படின்னா இவருக்கு நம்ம முக்கியத்துவம், ரொம்ப முன்னுரிமை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால தயவு செய்து நீங்களும் அந்த முன்னுரிமையை பெற வேண்டும் என்றால் இந்த ஒயிட் கலர் ஆஸ் பர் கான்டெஸ்ட் வின்னரா நீங்க வரணும். அப்படி வந்தா அங்க நார்மலா இருக்கிற உங்க மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட உங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், இல்ல உங்க ஃபேமிலி ஐடி எதுவாக இருந்தாலும் அதுக்கும் கிடைக்கும். ஒன்லி கான்டெஸ்ட்ல நீங்க வின்னரா வந்தா மட்டும். இல்லைன்னா இங்க ரெட் கலர்ல அங்க அதிகப்படியான வண்டிகள் நிக்க அந்த ட்ராக்ல, அது மெதுவாகத்தான் நூந்து போகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுருக்கமான, அதுவும் ஹைஃபை டெக்னாலஜி உள்ளடக்கிய வாகனங்கள் இங்க இருக்குது. அது ஸ்பீட்ல பறக்கும். சோ நண்பர்களே, இந்த 78வது சுதந்திர தினத்துல நீங்க எல்லாருமே பொருளாதாரத்துல, முக்கியமா நம்ம ஒன் சீடு ஹெல்பிங் கான்செப்ட்ல இணைஞ்ச அத்தனை பேரும் பொருளாதார சுதந்திரம் அட்லீஸ்ட் 50,000 நீங்க வாங்கணும். அதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யறோம். லீடர்ஸ் மட்டும் வாங்கினா போதாது, அதுக்காக நம்ம சிஸ்டம் உருவாக்கப்படல. லீடர்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டுற நபர்களும் வாங்க வேண்டும். அதோடு முக்கியமாக நம்ம சிஸ்டத்துல என்ன பிளான் அப்படின்னா உழைக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இனி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் சொல்றேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறவங்க எனக்கு எப்போ வரோன்னு கேட்காதுங்க தயவு செய்து. உங்களுக்கு வர வைக்கிறது இந்த ஒயிட் லைன்ல உள்ளவங்க தான். சோ அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாராங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு 47K சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்க இருந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ நண்பர்களே, இதுதான் ஷார்ட்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். இனி இதை பற்றி இன்னும் தெளிவாக வேணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து இதை பற்றி கவனிக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவு கிளியரா வேணும் அப்படின்னா நீங்க லீடர்களை நேரடியாக கான்டாக்ட் செய்யலாம். சோ இதுல வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த உழைக்கிறவங்களை நம்ம வந்து ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது. அவங்க மூலமா தான் சிஸ்டம் நீண்ட நாள் பயணிக்க போகிறது. அதற்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்து. 78வது சுதந்திர தின வாழ்த்தோடு கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்ம ஒன் சீடு ஹெல்ப் நிறுவனருக்கும் நம்ம MC எடுத்துக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.